ஸோ எகிப்தோடைய முழுமையான வரலாறு A to Z வரலாறு நம்ம பார்க்க போகிறோங்க. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எப்படி இருந்தது, அதனுடைய நாகரிகங்கள் எப்படி இருந்தது, பிறகு இறுதி காலத்தில் அது எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது, இன்று வரை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ புவியியல் மற்றும் ஆரம்ப நாகரிகம் பார்த்திங்கன்னா எகிப்தை பொறுத்த வரையில் கிமு 3100க்கும் முன்பு அது இருந்தது. ஸோ எகிப்துடைய நாகரிகம் உருவான முக்கிய காரணம் நைல் நதி என்று சொல்லலாம். நைல் நதியின் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளம் ஏற்பட்டுச்சு. அந்த நிலம் வளமான நிலமாச்சு. விவசாயம் வளர்ந்தது, நிரந்தர குடியிருப்புகள் உருவானது. மேலும் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுடைய கலாச்சாரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நகாடா கலாச்சாரம் என்று சொல்லுவாங்க, பதாரிய கலாச்சாரம் என்று சொல்லுவாங்க. இந்த சமூகம் பின்னர் ஒன்றிணைந்து ஒரு பெரிய ராஜ்யமாக மாறுச்சின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து எகிப்துடைய ஒருங்கிணைப்பை பற்றி பார்க்க போகிறோம். கிமு 3100க்கு போகும். ஸோ அப்பர் ஈஜிப்ட் மற்றும் கீழ் ஈஜிப்ட், லோயர் ஈஜிப்ட் ஒன்றிணைந்தன. ஸோ நார்மர் சொல்லக்கூடிய இவர் முதல் எகிப்திய அரசை உருவாக்குனார் சொல்லுவாங்க. நார்மர் முதல் தலைநகரம் மெம்ஃபிஸ் என்று நிர்ணயிக்கப்பட்டுச்சு. இதிலிருந்து ஃபேரோவுடைய நாகரிகம் ஆரம்பிச்சிது. ஃபிரோன் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா, நிறைய ஃபேரோக்கள் இருக்கிறாங்க. ஸோ பழைய ராஜ்யம், அதாவது ஓல்டு கிங்டம் பார்த்திங்கன்னா கிமு 2686லேருந்து 2181 வாக்கில் இருந்தது. ஸோ இந்த காலத்தில் தான் பிரமிடுகள் கட்டப்பட்ட காலம் என்று அழைக்கப்படுது. இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா வலுவான ஒரு மன்னராட்சி இருந்தது, பெரிய கட்டுமான திட்டங்கள் இருந்தது, மேம்பட்ட கட்டடக்கலை இருந்தது. அதுலேயும் புகழ்பெற்ற கட்டடங்கள் பார்த்திங்கன்னா கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா என்று சொல்லுவாங்க, ஸ்பிங்ஸ் என்று சொல்லுவாங்க. ஸோ புகழ்பெற்ற ஃபேரோ கூஃபு என்பவர் இருந்தார். அந்த கால மதம் பல தெய்வ வழிபாடு, ரா, ஒரிசியஸு, ஐசிஸ் போன்ற தெய்வங்கள் எல்லாம் அவங்க வணங்கினாங்க. அடுத்தது மிடில் கிங்டம் பார்த்திங்கன்னா கிமு 2055லேருந்து 1650 வாக்கில் இருந்தது. இந்த காலத்தில் தான் அரசியல் நிலைத்தன்மை இருந்தது, வர்த்தக வளர்ச்சி இருந்தது, வலுவான ஒரு நிர்வாகம் இருந்தது. இதனுடைய முக்கிய முன்னேற்றங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா நீர்ப்பாசன அமைப்புகள் உருவாக்கப்பட்டுச்சு, இலக்கிய வளர்ச்சி இருந்தது, நுபியா பகுதி விரிவாச்சு. அதன் பிறகு ஹிக்ஸோஸ் அவருடைய ஆட்சி இருந்தது. 1650லேருந்து 1550 பிசி. இந்த காலப்பக்கத்தில் ஹிக்ஸோஸ் எனப்படும் வெளிநாட்டு ஆட்சியாளர்கள் வட எகிப்தை கைப்பற்றுறாங்க. அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா குதிரை ரதங்களை கொண்டு வந்தாங்க, புதிய போர் தொழில்நுட்பங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. பின்னர் எகிப்தியர்கள் அவர்களை என்ன செஞ்சாங்க, வெளியேற்றினாங்க. அதன் பிறகு நியூ கிங்டம் வந்துச்சு. நியூ கிங்டம் 1550லேருந்து 1070 பிசியில் வந்தது. இது எகிப்துடைய சக்தியுடைய உச்சம் என்று சொல்லலாங்க. இதனுடைய முக்கிய ஆட்சியாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேட்ஷிப்புட்டு என்று சொல்லுவாங்க, ஹேட்ஷிப் சுட்டு, அஹினேத்தன் என்று சொல்லுவாங்க, துத்தான்காமூன் சொல்லுவாங்க, ரமீசஸ் 2 சொல்லுவாங்க. இந்த காலத்தில் எகிப்து எந்தெந்த பகுதிகளை கட்டுப்படுத்துச்சுன்னா சிரியா, பாலஸ்தீன், நுபியா இது எல்லாமே கட்டுப்படுத்துச்சு. அப்பயும் பல தெய்வ வழிபாடு தான் இருந்தது. ஸோ இறுதி காலம் வெளிநாட்டு ஆட்சி வந்தது 1070லேருந்து 332 பிசியில். எகிப்து பலவீனம் அடைஞ்சதால் பல பேரரசுகள் ஆட்சி செய்தனர். லிபியர்கள் ஆட்சி செஞ்சாங்க, நுபியர்கள் ஆட்சி செஞ்சாங்க, அசீரியர்கள் ஆட்சி செஞ்சாங்க, பாரசீகர்கள் ஆட்சி செஞ்சாங்க. பின்னர் ஒரு பெரிய வெற்றிகரமான ஆளுநர் வந்தார், அது கிரேக்கர் கைப்பற்றுறாங்க. அதை 332 பிசியில் எகிப்தை யார் கைப்பற்றாருன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு அலெக்சாண்டர் த கிரேட் சொல்லுவாங்க இல்லைங்களா. அவர் நிறுவிய நகரம் தான் அலெக்சாண்ட்ரியா, அந்த ரொம்ப ஃபேமஸான நகரம். அவரது மரணத்திற்கு பிறகு டோலமைக் வம்சம் ஆட்சி செஞ்சிச்சு. அதில் புகழ்பெற்ற ராணி தான் கிளியோபட்ரா 7, எல்லாருக்கும் தெரிஞ்ச கிளியோபட்ரா. ஸோ ரோம பேரரசு காலம் அதன் பிறகு வந்தது 30 பிசியிலிருந்து 641 சி வரைக்கும். கிளியோபட்ரா தோல்வி அடைஞ்ச பிறகு எகிப்துடைய ரோம பேரரசின் பகுதியாக மாறுச்சு எகிப்து. ஸோ இந்த காலத்தில் கிறிஸ்தவம் பரவுச்சு, காப்டிக் கிறிஸ்தவ தேவாலயங்கள் உருவாச்சு. அதனுடைய முக்கிய மையமாக அலெக்சாண்ட்ரியா கருதப்பட்டுச்சு. பின்னர் இது பைசாந்த பேரரசுடைய ஆட்சிக்கு வந்தது, பைசாண்டின் எம்பையரோட. ஸோ இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி எகிப்துடைய நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பெரும்பாலான மக்கள் காப்டிக் கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. பைசாந்திய அரசுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியுடைய பிரச்சனை, மத அடக்குமுறை இருந்தது, அதிக வரி வசூலித்தாங்க, அரசியல் ஒடுக்குமுறைகள் இருந்தது. இதனால் மக்கள் அதிருப்தி அடைஞ்சாங்க. ஸோ எகிப்தை இஸ்லாம் பிறகு கைப்பற்றுது 639லேருந்து 642 சி. இந்த காலகட்டத்தில் உமர் ஹத்தாப் அவர்கள், அம்ர் இப்னு ஆஸ் இவங்க படை தளபதியாக இருக்காங்க. முக்கிய போர்கள் நடந்தது. ஹெலியோபோலிஸ் 4 நடந்தது, பாபிலியன் கோட்டையோட முற்றுகை நடந்தது. ஸோ 642 சியில் எகிப்து முஸ்லீம்களால் கைப்பற்றப்படுது. எகிப்தியர்கள் முஸ்லீம் ஆட்சியை ஏன் ஏற்றுக்கொண்டாங்கன்னா பல காரணங்கள் இருக்குங்க. குறைந்த வரி இருந்தது, மத சுதந்திரம் இருந்து, நீதமான ஆட்சி செஞ்சாங்க, பைசாந்திய அடக்குமுறைக்கு முடிவு ஏற்பட்டுச்சு, நியாயமான நிர்வாகம் இருந்தது. ஸோ காப்டிக் தேவாலயத்திற்கு சுதந்திரம் வழங்கப்பட்டுச்சு. இஸ்லாம் உடனே பரவலை, பல நூற்றாண்டுகளில் மெதுவாக டக்குன்னு பரவிச்சு.
ஸோ ஆரம்ப இஸ்லாமிய எகிப்து எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, ராஷிதுன் ஹிலாஃபத் அடிப்படையில் இருந்தது. அதன் பிறகு உமையா ஹிலாஃபத், அதன் பிறகு அப்பாசியர்கள் ஹிலாஃபத் என்று ஒன்றன் பின் ஒன்றாக வந்தது. ஸோ அதனுடைய புதிய தலைநகரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுஸ்தாத் தான் அதனுடைய புதிய தலைநகரமாக இருந்தது. இதை கட்டியவர் வந்து அம்ர் இப்னுல் ஆஸ், அவர் தான் கட்டினார். அவர் கட்டிய முக்கிய மஸ்ஜிதுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அம்ர் இப்னுல் ஆஸ்ன்ற பேர்லேயே ஒரு மஸ்ஜித் இருக்குது, ஆஃப்ரிக்காவுடைய முதல் மஸ்ஜித். ஸோ ஃபாத்திமிய ஹிலாஃபத் பிறகு வருது 969 1171 இந்த காலகட்டத்தில் ஷியாவுடைய வம்சம் வருது, ஃபாத்திமியர்கள் வராங்க. அவர்கள் நிறுவிய நகரம் தான் கெய்ரோ என்று சொல்லக்கூடியது. அவர்கள் நிறுவிய கல்வி மையம் தான் இப்போ இருக்கக்கூடிய ஃபேமஸ் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி என்றது. இது பின்னர் பெரிய சுன்னி கல்வி மையமாக மாறிச்சு, ஷியாலேருந்து சுன்னி கல்வி மையமாக. அதன் பிறகு ஐயூபிய வம்சம் வந்தது 1171 1250 வாக்கில். இந்த வம்சத்தை நிறுவியர் சலாதீன் ஐயூபி சொல்லுவாங்க இல்லையா, அவர் தான். ஸோ அவருடைய சாதனைகள் பார்த்திங்கன்னா, ஃபாத்திமே ஷியா ஆட்சியை முடிச்சு கட்டினார், பெரிய நல்லது செஞ்சார். அடுத்து சுன்னி இஸ்லாமை மீண்டும் நிறுவினார். குருசேடு படைகளுக்கு எதிராக போராடினார், சிலுவை யுத்தங்களுக்கு எதிராக. பிறகு வந்து மம்லூக்கிய சுல்தானகம் வந்துச்சு, மம்லூக்கியல் டைனஸ்டி வந்தது 1250 1517. ஸோ மம்லூக் அடிமை படை வீரர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அவங்க வந்து மங்கோலியர்களை தோக்கடித்தாங்க, குருசேடு படைகளை தோக்கடித்தாங்க. முக்கிய பேட்டில் என்ன நடந்ததுன்னா, பேட்டில் ஆஃப் ஐன் ஜாலியத் யுத்தம் நடந்தது. இந்த காலத்தில் எகிப்து வந்து இஸ்லாமிய அறிவின் மையமாக இருந்ததுன்னு சொல்லலாங்க. அதன் பிறகு ஒட்டமான் கிலாஃபட், உஸ்மானிய கிலாஃபத் வந்தது 1517 1798 வாக்கில். எகிப்தை கைப்பற்றாரு, சலீம் I வந்து கைப்பற்றார். எகிப்து வந்து ஒட்டமான் பேரரசுடைய, அதாவது உஸ்மானிய பேரரசுடைய பகுதியாக மாறுச்சு. பிறகு 1798 ஃப்ரெஞ்சு படையெடுப்பு நடக்குது. ஸோ எகிப்தை கைப்பற்றியவர் வந்து நெப்போலியன் போனபார்ட். இந்த காலத்தில் மேற்கத்து அறிவியல், நவீன கல்வி இதெல்லாம் அறிமுகமாச்சு. ஆனால் ஆட்சி வந்து 3 ஆண்டுகள் தான் நீடிச்சிச்சின்னு சொல்லலாம். பிறகு முகமது அலியுடைய வம்சம் வந்தது. எப்போனா 1805 1952 வாக்கில். ஸோ நவீன எகிப்தை உருவாக்கியவர் வந்து முகமது அலி பாஷா என்று சொல்லப்படும். அவரது சீர்திருத்தங்கள் என்னென்ன, நவீன இராணுவம் கொண்டு வந்தார், தொழில், கல்வி இது போன்ற விஷயங்களில் முனைப்போடு செயல்பட்டார். பிறகு 1882 1952 இந்த வாக்கில் பிரிட்டிஷுடைய ஆட்சி இருந்தது. இந்த காலத்தில் முக்கிய கட்டுமானம், அதாவது சூஸ் கெனால், இது உலக வர்த்தகத்தில் மிகவும் முக்கியமான கடல் வழியாக மாறிச்சிங்க. ஸோ எகிப்துடைய புரட்சி ஏற்படுது எப்போது, 1952 மன்னராட்சி அகற்றப்பட்டுச்சு. புதிய தலைவராக கமால் அப்துல் நாசர் அவர்கள் வந்து பொறுப்பேற்கிறாங்க. இவர் வந்து அரபு தேசியவாதத்தை முன்னிறுத்தியவர். சுவிஸ் கால்வாயை வந்து தேசியமயமாக்கினார். ஸோ அதன் பிறகு நவீன எகிப்து வருது. பின்னர் ஆட்சி செஞ்ச தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நவீன எகிப்து அன்வர் சாதாத், ஹுஸ்னி முபாரக், அப்துல் ஃபத்தா அல் சிசி. ஸோ இன்றைய எகிப்து வந்து சுமார் 90% பீப்புள் வந்து முஸ்லீம்களாக இருக்கிறாங்க. காப்டிக் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையாக இருக்கிறாங்க. தலைநகரம் கைரோவாக இருக்குது. ஸோ எகிப்து எப்படி வந்து முஸ்லீம் பெரும்பான்மையாக ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்து ஒரே நாள்லலாம் இஸ்லாமுக்கு மாறலைங்க. சுமார் 300-500 ஆண்டுகளில் மெதுவாக மக்கள் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. ஸோ அதனுடைய காரணங்கள், ஏற்றுக்கொண்ட காரணங்கள் பார்த்திங்கன்னா, சமூக மாற்றம் இருக்குது, திருமண உறவுகள் இருக்குது, அரபு மொழி பரவலாச்சு, இஸ்லாமிய கல்வி அதிகமாச்சு, அரசியல் ஒருங்கிணைப்பாச்சு. ஸோ 10லேருந்து 12ஆம் நூற்றாண்டுகளில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக மாறினாங்க அங்கே. ஸோ வந்து எகிப்துடைய வரலாறு 5 முக்கிய கட்டங்களை கடந்து வந்ததுங்க. ஃபஸ்ட்டு ஃபேரோவுடைய நாகரிகம் 3000 ஆண்டுகள். அடுத்து கிரேக்க ரோமா ஆட்சி. 3வது படிநிலை வந்து கிறிஸ்தவ பைசாந்திய காலம். 4வது இஸ்லாமிய நாகரிக காலம். 5வது நவீன தேசிய நாடு இப்போ இருக்குது. ஸோ 641 CEயில் இஸ்லாம் எகிப்துக்கு வந்துச்சு. பின்னர் பல நூற்றாண்டுகளில் அது உலகின் மிகப்பெரிய இஸ்லாமிய அறிவு மையங்களில் ஒன்றாக மாறுச்சு. ஸோ இதில் வந்து நபி மூசா அலை இஸ்லாம் காலத்துலேருந்து எகிப்துடைய வரலாறு பார்த்திங்கன்னா, அதில் வந்து நபி மூசா அலை இஸ்லாம் காலம் வந்து எகிப்தில் நம்ம நிறையா படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ வந்து ஃபிரௌன் வந்து நானே அல்லாஹ் என்று சொன்ன ஒரு மோசமான ஆட்சியாளர் இருந்தான். ஸோ வந்து அந்த வரலாறுகள் நமக்கு தெரியும் இல்லைங்களா.